2யும் கொஞ்சம் தனியாக பிரித்து பார்த்தலாம். அதாவது ஒன்று வந்து சுய இன்பம் பண்ணுவது என்பது ரொம்ப இயல்பானது, ஆரோக்கியமானது. அதில் எந்த தவறும் இல்லை. அதனால் எந்த கெடுதலும் வராது. போலி மருத்துவர்கள் ஒரு காலத்தில் இதை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. பத்திரிகையில் அட்வர்டைஸ் பண்ணுறது, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த டிவி இதெல்லாம் வரும்போது விழிப்புணர்வு பெரிய அளவுக்கு வந்து அந்த விஷயங்கள் குறைஞ்சிது. இப்போ திரும்ப இந்த யூடியூப் மூலமாக அவங்க வந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்களை மறுபடியும் பெருமளவு கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு தோன்றதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாங்க. உண்மைகள் வந்து நிரூபிக்கப்பட்டால் தான் அது உண்மை. உலக சுகாதார நிறுவனம், அதே மாதிரி வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, ஏராளமான நிறுவனங்கள் இருக்குது. உலக அளவில் WHO-வை தொடர்ந்து அங்கே இயங்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய ஆய்வுகள் பண்ணி சுய இன்பம் பற்றி பல்வேறு விஷயங்களையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. BMJன்னு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் 1995 மிகப்பெரிய ஒரு ஆய்வு விட்டாங்க. 10,000 இளைஞர்களை வச்சு ஒரு ஆய்வு. சுய இன்பம் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை வருமானு. சுய இன்பம் பண்ணுறதுனால எந்த தீங்கும் வர்றதில்லை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னோன்னா, ஒருத்தர் செக்ஸ் பண்ணுறாரு, இன்னொருத்தர் சுய இன்பம் பண்ணுறாரு. சுய இன்பம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கைகளை பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் செக்ஸ் பண்ணுறீங்க. செக்ஸுக்கும் சுய இன்பத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. செக்ஸ் பண்ணால் ஒன்றும் வராது, சுய இன்பம் பண்ணால் எல்லா நோயும் வந்துடும், சூரியனுக்கு கீழே இருக்க எல்லா பிரச்சனைகளும் வந்துடும்னா அது அவங்க கற்பனை தானே தவிர உண்மை இல்லை. அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நம்ப வேண்டியதில்லை. சுய இன்பம் என்பது இயல்பானது, அதில் எந்த கெடுதலும் வராது. அதை இப்போ மறுபடியும் போலி மருத்துவர்கள் நிறைய உள்ளே கொண்டு வந்து அதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ப வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் கிளின்டன் பீரியடில் சர்ஜன் ஜென்ரல் சீஃப் அங்கே இருக்க டாப் மோஸ்ட் டாக்டர் வந்து என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் சுய இன்பம் பண்ண கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த நாட்டில் அப்போ என்ன பிரச்சனை வந்ததுன்னா, தேவையற்ற கர்ப்பம், சிறு வயதில் ஒரு 14-15 அவங்கெல்லாம் செக்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தேவையற்ற கர்ப்பம், தேவையற்ற HIV பால்வினை நோய்கள்லாம் தொடுறது அதிகமாயிரும். அதனால் திருமணம் வரைக்கும் இவங்க செக்ஸை தள்ளி போடுங்க, அது வரைக்கும் சுய இன்பம் பண்ணுங்கன்னு அமெரிக்காவில் பிரச்சாரமே பெருசாக பண்ணாங்க. அப்போ சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம். அடுத்ததாக ஆபாச படங்களை பொறுத்த வரைக்கும், ஆபாச படங்கள் பார்க்கறது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இயல்பான விஷயமாக ஆயிடுச்சு. பார்க்காதவங்க யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். பென்சில்வேனியாவில் ஒரு ஆய்வுகள் பண்ணாங்க, ஆபாச படங்களோட தாக்கம் என்னவாக இருக்கும். ஆபாச படங்களை பார்க்கக்கூடியவர்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க. கண்ட்ரோல் குரூப் ஒன்று எடுக்கணும், பார்க்காதவர்கள். அது யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் கூட பார்க்காதவங்களே இல்லை. கிட்டத்தட்ட அப்படி பார்ப்பவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. ஒரு செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே ஆபாச படங்களை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. சில நாடுகள் அதை தடை பண்ணி வச்சுருக்காங்க, நெட்டில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சில நாடுகள். அந்த நாடுகளில் பார்க்க முடியாது. மற்ற எல்லா நாடுகள்லேயும் வந்து அது இயல்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அமெரிக்கா, இந்த யூரோப்பில் இருக்க எல்லா நாடுகள்லையுமே அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளும் அப்படி தான் இருக்குது. அப்போது பொனோகிராஃபி இன்றைக்கி ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ எப்போது அது பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்கள் ரொம்ப வயது குறைந்தவர்கள் அதை பார்க்குறது ஆபத்தானது. ஏன்னா பல் முளைக்கு முன்னே மீசை முளைக்கிற மாதிரி இது ஆபத்தானது. இரண்டாவது, அதையே நிறைய பார்த்து தவறாக, இப்போ முன்னெல்லாம் பார்த்தோன்னா நிர்பயா கேஸுக்கு முன்னாலெல்லாம் இந்த மாதிரியான கற்பழிப்பு பிரச்சனைகள், கொலைகளில் ஈடுபடுறவங்களாம் வயது முதிர்ந்த ஆட்களாக இருப்பாங்க. நிர்பயா கேஸ்லேயும் ஒருத்தர் வந்து 16 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தார். அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு கற்பழிப்பு குற்றங்கள்லையும் சிறுவர்களும் அதில் 1-2 பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இவர்களும் ஒரு 10-11 வயசுலேருந்தே ஆபாச படங்களை பார்க்குறதுனால கிரிமினல் வேலைகளில் ஈடுபடுறது, தவறான அதில் செக்ஸ் ஆசை இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கும் இயல்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் அப்படி இன்வால்வ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆபாச படங்கள் என்பது ஏன் அதில் பிரச்சனை வருது? எப்பயோ ஒரு முறை பார்க்குறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறதில்ல.
அது என்னன்னா, பெண்ணை வந்து நம்ம ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போகப் பொருளாக அது காட்டுது. 2வது ஒரு வன்முறையாக பயன்படுத்த முடியும், பெண்ணை அப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தோழியாக, சக மனிதியாக பார்க்காம ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருளாக பார்க்கக்கூடியது.